திமுக அரசு ஏற்கனவே தேர்தல் வாக்குறுதியில சொன்னது போல அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். அது நிறைவேறும் வரை எங்களுடைய உண்ணாவிரதம் தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரோடையும் நான் பேசிட்டு தான் வந்தேன். அரசாங்கத்துக்கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, உறுதியாக நீங்க கொடுத்த வாக்குறுதியின்படி அவர்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் கொடுத்து 23,000 வழங்க வேண்டும் என்று தேமுதிக சார்பா நான் சொல்றேன். ஏன்னா இது அவங்க இன்னைக்கு கார்பரேஷன்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த சிட்டி சுத்தமா இருக்கணும்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் மக்கள் நல பணியாளர்கள் தான். இன்னைக்கு அவங்க யாரும் எல்லாம் ஏழ்மையில இருக்காங்க, வறுமையில இருக்காங்க. இன்னைக்கு நேற்று கூட நான் சேனல்ல டிவியில பார்த்தேன், மழை பெய்யுது, மழை இருந்தாலும் அவங்க யாரும் எந்திரிக்கல. ஏன்னா அவங்களுக்கு மழையோ வெயிலோ குப்பைகளோ அசுத்தமோ எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுலேயே வாழ்றவங்க. அதனால நிச்சயமாக அவங்க உறுதியானவங்க. அவங்க எடுத்துக்கிட்ட அந்த உறுதியில இருந்து நிச்சயம் அவங்க நல்லபடியாக வீடு திரும்பணும் என்றால் அரசாங்கம் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி அவர்களை அனைவரையுமே அந்த பெர்மனன்ட் ஜாப் கொடுத்து அவங்க கேட்கிற அந்த சம்பளம் 23,000 தரணும். அது வரைக்கும் தேமுதிக அவங்களுக்கு துணை நிற்கும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.